சூரியோதயம் ஆயிடுச்சு, ஆனா இன்னமும் சிலை இங்க வரல. இப்ப நம்ம கிட்ட வெறும் 2 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. உங்களால என்னுடைய சமாதி நேரம் கூட வீணா போயிடும். அம்மா தாயே, இப்ப நாங்க என்ன பண்றது? நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. இன்னும் சீமா வந்து சேரவே இல்லையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ரோகிணியோட சிலை இன்னும் பூர்த்தி ஆகலையோ? தேவிகா அந்த வேலையை முடிப்பாங்கன்னு நினைச்சு நம்ம பெரிய தப்பு போதும். இப்ப நான் இதுக்கு மேலையும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க இதுக்கு மேலே காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அம்மன் தாய்க்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். சிலை தயாராயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப நன்றி தேவிகா. ஒருவேளை நீங்க மட்டும் இப்ப நீங்க சீக்கிரமா பூஜையை ஆரம்பிங்க. பாபா, இப்போ இந்த பூஜைய நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரம்பிக்கலாம்ல? கண்டிப்பா கொடுங்க. போயிட்டு இருக்க. இப்ப இந்த பூஜை நல்லபடி நடக்க போகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீதான். அதனால இந்த பூஜையில நீ கலந்துக்கணும். ஆமாமா, சீமா சரியாதான் சொல்ற. நீ கலந்துக்கணும்னு நாங்க எல்லாரும் விருப்பப்படுறோம். அப்படியே செய்யறம்மா. நீங்களே இவ்வளவு கட்டாயப்படுத்தும் போது இந்த தேவிக்க முடியாதுன்னு சொல்லுவாளா என்ன? ஆமாமா. அம்மா தாயே, எங்களோட வேண்டுதலை நீங்க ஏத்துக்கங்க. எங்க ரோஹிணி எங்க கிட்டயே மீண்டும் திரும்பி வரணும். எங்களோட இந்த குடும்பத்தை முழுமையாக்குங்கம்மா. ஜெய் துர்கா தேவி. ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாரூகமிவ வந்தனாம் மிருத்யோ மோக்ஷமாம்ருதா. ஓம் த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாரூகமிவ வந்தனாம் மிருத்யோ மோக்ஷமாம்ருதா. இப்படி எப்படி நடக்க முடியும்? ரோஹிணிக்கு உயிர் வருவதற்கு முன்னாடி இந்த நெருப்பு அணைஞ்சிருக்க கூடாது. இல்ல, இது சிமா ஜாக்கிரதை, கை சுற்ற போறோம். இப்படி நடந்திருக்கவே கூடாது. நாங்க எங்க தரப்புல இருந்து முழு முயற்சி செஞ்சோம்ல. அப்படி இருந்தோம் இந்த மாதிரி இப்படி நடந்திருக்கவே கூடாதுல்ல. இதுதான் நம்ம ரோகிணியை வெளியே கொண்டு வரதுக்கான கடைசி முயற்சி. இது இப்படி பாதியிலேயே முடிச்சு பார்க்க கூடாது. இங்க இருந்து வெளியே போகும்போது ரோகிணியை கூட சுத்தி கூட்டிட்டு போலான்னு. ஆனா இப்ப நம்ம ரோகிணி இல்லாம நாம எப்படி போறது? மடிசீமா, நீ ரோகிணிக்காக எவ்வளவு செஞ்சியோ அதை யாராலையும் செய்யவே முடியாதுமா. பாபா, நீங்க தான் கருணை காட்டணும். நீங்க எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க திரும்ப செய்யறோம் பாபா. என்ன மன்னிச்சிடுங்க. என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்.
அப்புறம் உண்மையை சொல்லணும்னா எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு இந்த யாகம் வெற்றி அடைஞ்சிடும். ஏன்னா ரோஹிணியை திரும்ப கொண்டு வரதுக்கு வேற எண்ணம் இல்லவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க? சித்தார்த், நீங்க தானே சொன்னீங்க ரோகிணியை திரும்ப கொண்டு வருவேன். இப்ப திடீர்னு முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரோகிணியை கொண்டு வாங்க. இப்ப திரும்ப வரலன்னா உங்களை இந்த இடத்தை விட்டு நான் போக விட மாட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? இவரு சரி, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். ப்ளீஸ் எங்க ரோகிணியை திரும்ப கொண்டு ஏதாவது முயற்சி பண்ணி அவளை திரும்ப கொண்டு வாங்க.